இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். 94 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் ஒரு ஆண் மகனாக திருக்கோவலையிலே பிறப்பெடுத்த தினம் இன்றைய தினம். சட்டப்பேரவையிலே வைர விழா நாயகனாக தன்னுடைய 94வது அகவையை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களை வாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை துவக்குகின்றேன். தலைப்பை நன்றாக கவனியுங்கள். கலைஞரின் கலை படைப்புகள் பெரிதும் வலியுறுத்துவது கொள்கை முழக்கமா தமிழ் முழக்கமா? இன்றைக்கு இவ்வளவு பேர் இங்கு கூடியிருக்கிறீர்களே, கட்சியை சாராதவர்களும் இங்கே வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டால், கலைஞர் தமிழ் மேல் வைத்திருக்கக்கூடிய தனியாத தாகம், பற்று, அன்பு, அது ஒன்றுதான். இந்த மொழி என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. கலைஞருடைய கவிதைக்கு மயங்காத மனிதர்களே இருக்க முடியாது. கலைஞருடைய கன்னி தமிழ், அழகு தமிழ், இதனை ரசிக்காத மனிதர்களே உலகில் இருக்க முடியாது. நடுவர் அவர்களே, ஒன்று தெரியுமா? சங்க காலத்திலே நெடுங்கிள்ளி, நலங்கிள்ளி போன்ற மன்னர்களுக்கு பிறகு மன்னனாகவும் கவிஞராகவும் திகழ்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். தமிழை ஆண்டார், தமிழ் நாட்டை ஆண்டார். சுயமரியாதை உள்ள, இனமான உணர்வு உள்ள மக்கள் மனங்களையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் உண்டு என்று சொன்னால் அதனுடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இன்றைக்கு மருத்துவராகிய நான் தமிழ் பேச மேடைக்கு வந்திருக்கிறேன், தமிழ் மீது காதல் கொண்டிருக்கிறேன், பற்று கொண்டிருக்கிறேன், வெறி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணமே கலைஞருடைய அழகு தமிழ்தான். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையார் கலைஞர் எழுதிய அண்ணா கவிதாஞ்சலியை கிராமபோன் ரெக்கார்டில் போடுவார். நான் திரும்ப திரும்ப கேட்பேன், ஆஹா, என்ன ஒரு வசீகரமான ஒரு குரல் தெரியுமா அது? ஒவ்விதழின் மென்மையிலும் மென்மையான புனித உள்ளம், அன்பு உள்ளம், அரவணைக்கும் அன்னை உள்ளம், அவர் மலரிதழ்கள் தமிழ் பேசும், மா பலா வாழை எனும் முக்கணியும் தோற்றுவிடும், விழிமலர்கள் வேளாகும் வாளாகும், தீங்கொன்று தமிழ்தாய்க்கு வருகுதென்றால் கால் மலர்கள் வாடினிடும் அவர் கடும் பயணம் நிற்காது, கைமலர்கள் பிணைத்து நிற்கும் தம்பியறை கழகத்தை அம்மலரே எதிரிகளை மன்னித்து நெற்கதிர்போல் தலைநாண செய்தி விடும். ஆகா, அந்த கவிதையை கேட்கின்ற போது அதில் எவ்வளவு ஓமைகள், உருவகங்கள் அப்படியே பார்த்து வியந்து போனேன். என்ன ஒரு வித்தக கரகரப்பு, மயக்கக்கூடிய வசீகரமான ஒரு குரல். அந்த கவிதையை கேட்டு கேட்டு தமிழின் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு. அவருடைய மொழிப்போருடைய முழக்கம் என்பது 14ஆம் வயதிலேயே தொடங்கி விடுகிறது. ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இதுதல்லவே என்று 1937 திருவாரூர் தெருக்களிலே தமிழ் முழக்கமிட்டவரையா எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த இளம் வயதிலேயே இளமை பலி என்கின்ற ஒரு கட்டுரையை எழுதுகிறார். எழுதி திராவிட நாடு பத்திரிகைக்கு அதை அனுப்புகிறார். அதனை பேரறிஞர் அண்ணா அவர்கள் படித்து பார்த்து விட்டு, ஆஹா, இதை எழுதியது யார் என்று வியந்து திருவாரூருக்கு வருகின்ற பொழுது அந்த இளமைப்பள்ளி எழுதிய ஆசிரியர் கருணாநிதி அழைத்து வாருங்கள் என்கின்றார்கள். உடனே போய் அழைச்சிட்டு வராங்க. பார்க்குறார், பார்த்தா சின்ன பையனாக இருக்கார் கலைஞர். கருணாநிதி ரொம்ப சின்ன பையனாக இருக்க, நீ அதை எழுதுனேன்னு அண்ணாவே ஆச்சரியப்பட்டு கேட்டாராம். அப்போ சொன்னாராம், அண்ணா அட்வைஸ் பண்ணாராம், தொடர்ந்து படி, அரசியலிலும் இரு, தொடர்ந்து படி. என்னென்ன கலைஞர் சொல்கிறார், அண்ணா சொன்னதில் எல்லாத்தையும் நான் கேட்டேன், அவர் படின்னு சொன்னார், அதை மட்டும் நான் கேட்கவில்லை என்று சொன்னாராம். அதே போல் சட்டமன்றத்திலே 4/5/1957 முதலாக கன்னி பேச்சு பேசுகிறார். குளித்தலை தொகுதியிலே வென்ற பிறகு நங்கவரம் விவசாயிகள் பிரச்சனையை பேசுகின்ற பொழுது அவர் பேசுகிறார், நான் கவர்னர் உரையை தூற்றவும் வரவில்லை, போற்றவும் வரவில்லை, என்னுடைய உரையை ஆற்றவே வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தி, சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் யோனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்கின்ற குரலுக்கு ஏற்ப ஒரு மிகப்பெரிய பேச்சை முழக்கமாக முழங்கி அமர்ந்த பிறகு சட்டப்பேரவை தலைவராக இருந்த யு கிருஷ்ணராவ் அவர்கள் வெரி குட் ஸ்பீச் என்று ஆங்கிலத்திலே துண்டு சீட்டிலே எழுதி அவரிடத்திலே தந்திருக்கின்றார்கள். எதற்காக கலைஞர் பிறந்தார் என்று சொன்னால், இந்த நாடு, இந்த மொழி, இந்த இனத்தினுடைய மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிறந்ததாக
யாப்பின்றி போனாலும் போகட்டும், நாடு இன மொழி காப்பின்றி போதல் கூடா என்று உணர்ச்சி பெருக்கெடுக்கும் கவிதை வரிகளால் நான் கவிதை செய்கின்றேன் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள். அதை போல நீங்கள் கூட சொன்னீர்கள், அவருடைய வசனங்கள் நிறைய சொன்னீங்க. சும்மா நச்சுன்னு வசனம் எழுதக்கூடியவர் கலைஞர். கண்ணகி வழக்குரைத்த காதையிலே அந்த இளங்கோவடிகள் எழுதியிருக்கக்கூடிய அந்த காட்சியினை பூம்புகார் திரைப்படத்திலே கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவார். கண்ணகி சிலம்பை உடைப்பால், கால் சிலம்பை உடைத்தவுடன் அதிலிருந்து மாணிக்க பரல்கள் தெரித்து பாண்டிய மன்னனுடைய உதட்டிலே போய் தெரித்து விழும். ஆ, மாணிக்க கற்கள் என்று மன்னன் சொல்லுவான். அப்பொழுது கண்ணகி சொல்லுவாயா, இரத்த துளிகள் மன்னா, இரத்த துளிகள். என்ன அருமையான வரி பாருங்க, இரத்த துளிகள் என்பார். அதே போல மருத நாட்டு இளவரசியிலே ஒரு வசனம், மருத நாட்டு கோட்டையிலே குறிஞ்சி கொடி பறக்கிறது, அதோடு மருத நாட்டினுடைய மானமும் சேர்ந்து பறக்கிறது என்று வசனம் எழுதுவார். கெட்ட பழக்கம் விருந்தாளியை போலதான் முதலில் வரும், பிறகு அதுவே முதலாளி ஆகிவிடும் என்று சொல்லுவார். ஏழைகள் வீட்டிலே நல்ல இதயங்கள் இருக்கும், பணக்காரன் வீட்டிலே இரும்பு பெட்டிகள் மட்டும்தான் இருக்கும் என்கின்ற நிறைய வசனங்கள் இதுபோல் நாம் அவருடைய திரைப்பட வசனத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனந்த விகடன் பொன்விழா கவியரங்கம் நடக்கிறது. கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இல்லை. நல்லா பாருங்க, 13 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே இல்லாத ஒரு தலைவர் மிகவும் முயற்சி எடுத்து திரும்பவும் நெருப்பாற்றிலே நீந்தி ஆட்சி அமைக்கிறார் என்று சொன்னால் அது தலைவருடைய தமிழ் முழக்கத்தினால் தான். அந்த பொன்விழா கவியரங்கத்திலே அவர் சொல்லுகிறார், ஒரு குப்பையிலே கிடந்தாலும் குன்றிமணியினுடைய நிறம் குன்றாது என்று கருப்பும் சிவப்பும் கலந்த எண்ணெய் இங்கு அழைத்திருக்கிறார்கள். என்ன அருமையான வரி பாருங்க. ஆகவே தலைவருடைய தமிழுக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர் பாருங்க. எதை சொன்னாலும் பட்டுன்னு பதில் சொல்லக்கூடிய ஆன் த ஸ்பாட் சமயோசித அறிவு அவருக்கு மட்டும்தான் உண்டு. தாழ்த்தப்பட்டவர்கள் கருவறைக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காக கலைஞர் அவர்கள் சட்டசபையிலே வாதாடுகின்ற பொழுது TN அனந்தநாயகி அவர்கள் கேட்டாராம், கருணாநிதி அவர்களே, நீங்கள் தான் கோயிலுக்கு செல்வதே கிடையாது, நீங்கள் தான் நாத்திகவாகி ஆயிற்றே, உங்களுக்கே அந்த கவலை என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், கொலை செய்யறோம் மட்டுமா கோர்ட்டுக்கு போகணும், வாதாடுறவனும் சேர்ந்துதான் கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னாராம். இப்படி அந்தந்த சமயத்திலே ஏற்றார் போல நச்சென்று பதிலுரையை தரக்கூடிய மதுநுட்பமும் ஆற்றலும் தமிழ் வல்லமையும் கலைஞர் ஒருவருக்குத்தான் உண்டு. கொள்கை என்பது கொஞ்சம் தளர்ந்து கொடுப்பது. அதே போல திருக்குறளுக்கு உரை எழுதுகின்ற பொழுது, குறளோவியத்தை செய்கின்ற பொழுது ஆட்சி மொழி காவலர் கி ராமலிங்கனார் சொல்லுகிறார், திருக்குறளை பண்டிதர்கள் தருவது என்பது இந்த சுக்கு மிளகு திப்பிலியை அப்படியே உண்ணுவதை போல, அப்படியே உண்டால் அது கசப்பு தட்டு உண்ண முடியாது, அதிலே கொஞ்சம் தேனை கலந்து லேகியமாக மாற்றி தந்தால் அதனை எல்லோரும் ருசிப்பார்கள், ரசிப்பார்கள், இன்பம் தரும். அப்படித்தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் குறளோவியத்தை தந்து பாமர மக்களையும் திருக்குறளை படிக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதே போல தொல்காப்பிய பூங்கா, அந்த தொல்காப்பியத்தை தொடுவதற்கு பண்டிதர்களே அஞ்சு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே அந்த தொல்காப்பிய பூங்காவிலே நுழைந்து 100 மலர்களை கொய்து வந்து அதனுடைய மனத்தை நம்மை நுகர வைத்தது கலைஞர் அவர்கள். கலைஞருடைய இலக்கிய படைப்புகளிலே விஞ்சி நிற்கக்கூடியது தமிழ் முழக்கமே என்று சொல்லி, வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வாழ்க கலைஞர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.